நாகை மாவட்டத்தில் வசிக்கும் நாடோடி பழங்குடியின மக்கள் பிழைப்புக்காக பூம்பும் மாடுகளை அலங்கரித்து பொதுமக்களிடம் குறி சொல்லி வேடிக்கை காட்டி வாழ்க்கை நடத்தி வருகின்றனர். ஊர் ஊராக சுற்றும் இவர்களின் வாழ்வாதாரம் நிலையின்றி வருவதால் சுயதொழில் செய்து சொந்த காலில் நிற்க எண்ணினர். இதையடுத்து இவர்களுக்கு உதவியாக வானவில் அறக்கட்டளை சார்பில் நாகை மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்கீஸிடம் விண்ணப்பம் அளிக்கப்பட்டது. இதனை பரிசீலித்த ஆட்சியர் தமிழக அரசின் ஆதிதிராவிட மற்றும் பழங்குடி நலவாரியம் துறை சார்பில் அவர்களின் விருப்பப்படி 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் டீ, காஃபி, டிஃபன், வடை, பிரெட் ஆம்லெட் மற்றும் ஐஸ்கிரீம் அடங்கிய நடமாடும் வாகனத்துடன் கூடிய சிற்றுண்டி கடை அமைத்துக் கொடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி சுற்றுலா தலமான வேளாங்கண்ணியில் அமைத்துக் கொடுக்கப்பட்ட நடமாடும் சிற்றுண்டி கடையினை நாகை மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்கீஸ் திறந்து வைத்தார். சொந்த காலில் இருக்க எண்ணிய தங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் இலவசமாக நடமாடும் வாகனத்துடன் சிற்றுண்டி கடையை அமைத்து தந்த ஆட்சியரின் செயலை கண்டு அம்மக்கள் மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் அடைந்தனர். அதன் பின்னர் முதல் விற்பனையை துவக்கி வைத்த ஆட்சியர் ஜானிடாம் வர்கீஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோருக்கு தேநீர் வாங்கி தந்து அதற்கான தொகையான 300 ரூபாயை அவர்களின் ஜிபே மொபைல் எண்ணிற்கும் அனுப்பினார். அதனைத் தொடர்ந்து வேளாங்கண்ணி பேரூராட்சி தலைவி டயானா சார்லஸ் சில பொருட்கள் வாங்கி கொண்டு அதற்கான கட்டணத்தையும் வழங்கி தொழில் முன்னேற்றத்திற்கு ஆதியன் மக்களை ஊக்கப்படுத்தினார். நாகையில் சுயதொழில் செய்து சொந்த காலில் நிற்க எண்ணிய பூம்பும் மாட்டுக்கார ஆதியன் மக்களுக்கு 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் இலவசமாக நடமாடும் வாகனத்துடன் கூடிய சிற்றுண்டி கடை அமைத்து தந்த ஆட்சியரின் செயல் அப்பகுதி மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.